அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகளே தேற்றிடுவார். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். உன் இயேசு உன்னை நடத்தி செல்வார். 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 கண்மலை மேலே நிறுத்தி வைப்பார். கண்மலை மேலே நிறுத்தி வைப்பார். உன் இயேசு உன்னை நடத்தி செல்வார். உன் இயேசு உன்னை நடத்தி செல்வார். கண்மலை மேலே நிறுத்தி வைப்பார். கண்மலை மேலே நிறுத்தி வைப்பார். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகளே தேற்றிடுவார். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். துக்கங்கள் சாபங்கள் ஆசிராய் மாறும். உன் துக்கங்கள் சாபங்கள் ஆசிராய் மாறும். வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். உன் வறண்ட நீலம் பாலை நீலம் ஏதேனாய் மாறும். துக்கங்கள் சாபங்கள் ஆசிராய் மாறும். உன் துக்கங்கள் சாபங்கள் ஆசிராய் மாறும். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். சீயோனை தேற்றுவார் இயேசு, அவர் அழைக்கிறார் மகனே தேற்றிடுவார். அப்படியே கண்களை மூடி கரங்களை குவித்து நம்மை வாழ வைக்கும் நேரம் திருப்பலி. நம்மை தேற்றுகின்ற நேரம் திருப்பலி. நம்மை உருமாற்றி உருவாக்கும் நேரம் திருப்பலி. கண்களை மூடி இரண்டு கரங்களையும் குவித்து, அப்பா, இந்த திருப்பலியில் என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். தெய்வம் எங்களை ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். உம்மை தேடி ஆவலாய் ஆசையாய் ஆர்வமாய் விசுவாசமாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? இத்திருப்பள்ளியிலே பங்கெடுப்போமா? பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு செல்வங்களே, உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
உளமாற மனமாற ஆசீர்வதிக்கிறோம். வாருங்கள், இத்திருப்பலியில் பங்கிடுங்கள். ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் சுமந்து செல்லுங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 20வது வார்த்தையில், இதோ உலகு முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார். அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் வேதம் சொல்லுகிறது, உலகம் முடியும் வரையிலும் எல்லா நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறாரே. அவர் எப்படி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடும்? அவர் எப்படி இருப்பார்? மீண்டுமாய் அதற்கு பதில் கொடுக்கிறது திருவெளிப்பாடு 21 3, 4 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். நாம் மக்கள் நடுவில் இருப்போம், அவர்களுக்கு கடவுளாய், அவர்கள் நமக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள். அங்கே கண்ணீர் இராது, அழுகை இராது, சாபம் இராது. மக்கள் நடுவில் தெய்வம் வாழுகிறார். மக்கள் நடுவிலே வாழுகிறவர் என்ன செய்வார்? எதை செய்கிறார்? யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் அன்றி வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நாமோ வாழ்வையும் வாழ்வின் நிறைவையும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். அவர் வாழ்வை கொடுக்கிறவராய், வாழ்வின் நிறைவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதை எப்படி கொடுப்பார்? எந்த வழியிலே கொடுப்பார்? யோவான் 6:35-48 பார்க்கிறோம், நானே உயிருள்ள உணவு. I am the living bread. நானே உயிருள்ள உணவு. பார்த்தீர்களா? நம்மை வாழ வைக்கிற ஒருவராக, வாழ்வை கொடுக்கிற ஒருவராக அவர் நம்மை தேடி வருகிறார். நற்கருணை வடிவிலே வருகிறார். திருப்பலிக்கு வருகின்ற பொழுதெல்லாம், திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம், நற்கருணை பிரசனத்தை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உங்கள் வாழ்விலே ஒரு காரியத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு திருப்பலியிலும் எழுந்தேற்ற வேளையிலும் ஒவ்வொரு குருவானவரும் இந்த ஜெபத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23-26 வரை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்தார் என்று. இதை ஆங்கிலத்திலே பார்க்கிற பொழுது அதிலே ஒரு பெரிய மறைபொருள் உள்ளே அடங்கியிருக்கிறது. Jesus took the bread and he gave thanks and he broke the bread. அப்பத்தை உடைத்தார். He broke the bread. அப்பத்தை உடைத்தார். உடைப்பட்ட நிலையில் இன்றைக்கு வந்திருப்பீர்களா? உடைந்து போன நிலையில் வந்திருப்பீர்களா? ஐயோ, என்னுடைய உடைப்பட்ட நிலையை யாருமே புரியவில்லை என்று சொல்லி கலக்கத்தோடும் கண்ணீரோடும் வந்திருப்பீர்களா? என் அழுகை யாருக்கும் தெரியவில்லையே, வெளி தோற்றத்தில் நான் சிரிக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளாக அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அழுகிற பிள்ளைகளா நீங்கள்? அழுது கொண்டிருப்பவர்களா நீங்கள்? நம் உடைப்பட்ட நிலையை சுகப்படுத்தவே தெய்வம் தன்னை உடைத்து கொடுக்கிறார். இதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். திருப்பாடல்கள் 34:18 பார்க்கிறோம், உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் அவர் நிற்கிறார், நைந்த நெஞ்சத்தோரை அவர் தேற்றுகிறார். திருப்பலிக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவர் நம்மை பார்த்து, உங்கள் பக்கத்திலேயே நான் இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன். திருப்பாடல்கள் 147:3 பார்க்கிறோம், உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துவார், நம் காயங்களுக்கு அவர் கட்டுப்போடுவார். நம் ஒவ்வொருடைய காயங்களை கட்டுப்போடுகிறவராய், நம்மை குணப்படுத்துகிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறவராய் 1 கொரிந்தியர் 3:16-17 படி நம்மை அவர் வாழும் ஆலயமாய் உருவாக்க அழைத்திருக்கிறார். இந்த நாளில் கண்களை மூடுவோம்.
2 கரங்களையும் நெஞ்சோடு மார்போடு வைத்து, அப்பா, என்னை தூய்மைப்படுத்தும் இத்திருப்பலியில், என் வாழ்வை உமக்காய் உருமாற்றும் இத்திருப்பலியில், என்னை வழிநடத்தும் இத்திருப்பலியில் நான் உம்மை நேசிக்க, உம்மை பற்றி கொள்ள தேவரீர் உம் அருள்தாரும் என்று சொல்லி அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரம் என்று சொல்லி அவருடைய இரக்கத்திற்காக ஒரு விசை நாம் மன்றாடுவோம். ஆயிரம் தெய்வமே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் தெய்வமே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் தெய்வமே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் தெய்வமே, இரக்கமாயிரும். தெய்வீக குணமளிக்கும் இயேசுவே, இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வீக குணமளிக்கும் இயேசுவே, இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் தெய்வமே, இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும் தெய்வமே, இரக்கமாயிரும். தெய்வீக குணமளிக்கும் இயேசுவே, இயேசுவே, இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தெய்வீக குணமளிக்கும் இயேசுவே, இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும். அப்பா, என் மீது இரக்கமாயிரும். அறிந்தே தெரிந்தே பாவங்கள் செய்தேன், என் மீது இரக்கமாயிரும். என் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் வாழ்க்கையின் மீது இரக்கமாயிரும். என் வாழ்வின் மீது இரக்கமாயிரும். உணர்ந்து நாம் சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளை, வான தூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது பேரன்பும் பேர் இரக்கமும் வைத்து நம் பாவங்களையும் பலவீனங்களையும் இயலாமையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, இறைவனே
தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியும் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்புமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை நினைந்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தம் பேரன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற மேலான நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். உண்மையான அன்பின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் வாழ்ந்து ஆட்சி செய்து வழிநடத்தும் எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசாக்கு ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 19. அதிகாரம் 24, 1 முதல் 8 மற்றும் 62 முதல் 67 உள்ள வசனங்கள். அந்நாட்களில் சாரா 127 ஆண்டுகள் வாழ்ந்தார். சாராவின் வயது இதுவே. கானான் நாட்டினுள்ள எபிரேன் என்ற கிரியத்து அர்பா நகரில் இறந்தார். அவருக்காக புலம்பி அழுவதற்காக ஆபிரகாம் சென்றார். பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது, நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன். என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்கம் செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார். இவ்வாறு மம்ரே அருகில் மக்பேலான் நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார். இதுவே கானான் நாட்டில் இருக்கும் எபிரோன். ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரியுமானவரை நோக்கி, உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து விண்ணுலகிற்கும் மண்ணுலகிற்கும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணையிட்டு சொல், நான் வாழ்ந்து வரும் இக்கானான் நாட்டு பெண்களிடையே என் மகனுக்கு பெண் கொள்ள மாட்டாய் என்றும், என் சொந்த நாட்டிற்கு போய் என் உறவினரிடம் என் மகன் ஈசாக்கிற்கு பெண் கொள்வாய் என்றும் சொல் என்றார். அதற்கு அவர், ஒருவேளை பெண் என்னோடு இந்நாட்டிற்கு வர மறுத்துவிட்டால் தாங்கள் விட்டு வந்த அந்நாட்டிற்கு தங்கள் மகனை கூட்டிக் கொண்டு போகலாமா என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், அங்கே என் மகனை ஒரு காலம் கூட்டிக் கொண்டு போகாதே, கவனமாயிரு. என் தந்தை வீட்டினின்றும்
நான் பிறந்த நாட்டினின்றும் என்னை அழைத்து வந்து என்னோடு பேசி இந்த நாட்டை உன் வழி மரபினருக்கு தருவேன் என்று ஆணையிட்டு கூறிய அந்த விண்ணுலகின் கடவுளாகிய ஆண்டவரே, உனக்கு முன் தம் தூதரை அனுப்பி வைப்பார். நீ போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள். உன்னோடு வர அப்பெண் விரும்பாவிடில் எனக்கு நீ அளித்த வாக்குறுதி நின்று விடுதலை பெறுவாய். என் மகனை மட்டும் அங்கே கூட்டிக் கொண்டு போகாதே என்றார். இதற்கிடையில் பேர்லகாய் ரோயி என்ற இடத்திலிருந்து ஈசாக்கு புறப்பட்டு நெகேபு பகுதியில் வாழ்ந்து வந்தார். மாலையில் வெளியே வயல்புறம் சென்றபோது அவர் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஒட்டகங்கள் வருவதை கண்டார். ரெபேக்காவும் கண்களை உயர்த்தி ஈசாக்கை பார்த்தார். உடனே அவர் ஒட்டகத்தை விட்டு இறங்கினார். அவர் அந்த வேலைக்காரரிடம், வயலில் நம்மை சந்திக்க வந்து கொண்டிருக்கும் அவர் யார் என்று கேட்டார். அவ்வேலைக்காரரும், அவர்தாம் என் தலைவர் என்றார். உடனே ரெபேக்கா தம் முக்காட்டை எடுத்து தம்மை மூடிக்கொண்டார். அப்பொழுது வேலைக்காரர் ஈசாக்கிடம் தாம் செய்தது அனைத்தையும் பற்றி கூறினார். ஈசாக்கு தம் தாயார் சாராவின் கூடாரத்திற்குள் ரெபேக்காவை அழைத்துச் சென்று மணந்து கொண்டார். அவரும் ஈசாக்கு மனைவியானார். அவர் ரெபேக்கா மீது அன்பு வைத்திருந்தார். இவ்வாறு தம் தாயின் மறைவுக்கு பிறகு ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவன் உன்னை அழைக்கிறார், உன்னை ஒற்று பார்க்கிறார். நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவர் உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவர் உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிற உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். ஏசையா 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 ஏசையா. நீ தனிமையில் கதறினாயோ, உன் கண்ணீரை இயேசு கண்டார். 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 யாருமில்லையே என்று சொன்னாயா, யாருமில்லையே என்று சொன்னாயா, யாருமில்லையே என்று சொன்னாயா, யாருமில்லையே என்று சொன்னாயா. கைவிடாத இயேசு உண்டு, கலங்கி போகாதே. 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 கைவிடாத இயேசு உண்டு,
கலங்கி போகாதே. நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவர் உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவர் உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். ஏசையா 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 ஏசையா. நீ நன்மை செய்ய தீமையானதோ, அந்த தீமையிலும் நன்மை செய்வார். 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 ஏன் பாடுகள் என்று சொன்னாயா, ஏன் பாடுகள் என்று சொன்னாயா, ஏன் பாடுகள் என்று சொன்னாயா, ஏன் பாடுகள் என்று சொன்னாயா. இயேசுவின் அருள் போதும் கலங்கி போகாதே, இயேசுவின் அருள் போதும் கலங்கி போகாதே. 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 நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவர் உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். நிம்மதியை தரும் இயேசு நிறைவாழ்வை தருகிறவர் உன்னை அழைக்கிறார், உன்னை உற்று பார்க்கிறார். ஏசையா 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 ஏசையா. அல்லேலூயா அருள் நீரை மறியே நீ வாழ்க, ஆண்டவரும் உடனே வாழ்க. பெண்களுள் பேருடை பெண்மணியே, இரக்கத்தின் அரசியே நீ வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 9-13 வரை. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுபவர்கள்,
பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டார். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் வாழ்வின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். அருமையான 2 வாசகங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் கூட எவ்வளவு அழகாய் அற்புதமாய் தேற்றுகிறார் பாருங்கள். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், மத்தேயு என்கின்ற ஒரு மனிதரை ஆண்டவர் அழைக்கிறார். மத்தேயு என்றால் அவர் ஆண்டவருடைய பரிசு, ஆண்டவரிடமிருந்து வந்த பரிசு என்று ஒரு பொருள் உண்டு. இன்னொன்று, அவர் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர் என்று இன்னொரு பொருளும் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பரிசு என்பதை, ஆண்டவர் பார்வையிலே அவர் உயர்ந்தவர் என்பதை, ஆண்டவரால் அவர் தேர்ந்து தெரிந்து அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மத்தேயு வாழ்க்கையிலே தெரியாமல் இருந்தால், உணராமல் இருந்தார். அவர் எப்பொழுது உணர்ந்தார் தெரியுமா? இயேசு அவரை தேடி வந்த பொழுது. இன்றைக்கு நாம் நினைக்கலாம், என்னை இந்த நாளிலே அழைத்திருப்பது ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு விபத்து என்று சொல்லி நினைக்கலாம். இல்லை, our call is not an accident or an incident, but everyone is predestined by God. நம்முடைய அழைத்தல் ஒரு விபத்து அல்ல, ஒரு நிகழ்வு அல்ல. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்து தெரிந்து எடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களை, நீங்கள் நினைக்கலாம், நான் 10ஓடு 1 11ஆக, அத்தோடு ஒன்றாக இந்த நாளிலே வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அதுவும் தல வெள்ளிக்கிழமையிலே நான் திருஇருதய ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு வருகின்ற பொழுது அவருடைய அன்பையும் இரக்கத்தையும், அவருடைய ஆற்றலையும் அற்புதங்களையும் அருமடையாளங்களையும் வல்லச் செயல்களையும் நன்மைகளையும் நன்மையான ஈவுகளையும் நான் பெற்றுச் செல்லுவேன். ஒவ்வொரு வாரமும் வருகிறேன். இந்த வாரம் கிடைத்து விடாதா, இந்த வாரம் கிடைத்து விடாதா, இந்த வாரம் இல்லை என்றால் அடுத்த வாரம் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமாய் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருப்பவர்களா? உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அருமடையாளங்களையும் வாரி வாரி நீங்கள் அனுபவித்திருப்பவர்களா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என் பார்வையிலே நீ உயர்ந்தவன், உயர்ந்தவள், என் பார்வையிலே உயர்ந்தவள், சிறந்தவள். மற்றவர்கள் உங்களை என்ன நினைத்தாலும் சரி, எப்படி நினைத்தாலும் சரி, ஆனால் நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னுடைய பரிசு, நீங்கள் என்னுடைய பரிசு. அர்த்தம், என் பார்வையிலே நீங்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். உடைபட்ட நிலையிலே, உடைந்து போன நிலையில் வந்திருப்பவர்களா? உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரகசியம் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். இயேசு சாமி மத்தேயுவை தேடி வந்தார். மத்தேயு நினைத்து கூட பார்க்கலங்க, மத்தேயுவை இயேசு தேடி வருவார் என்று சொல்லி. என்ன செய்தார்? இயேசு மத்தேயுவை தேடி வந்தார். மத்தேயுவை தேடி வந்தார். வாங்க பிரதர், இவர் தான் மத்தேயு என்று வைத்துக் கொள்வோம். இயேசு மத்தேயை தேடி வந்தார். மத்தேயை பார்க்கிறார். மத்தேயு, என் பின்னே வா என்று சொன்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா? இயேசுவின் பின்னாலே வந்தார். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவின் பின்னாலே வர ஆசைப்படுகிறீர்கள்? நான் இயேசுவின் பின்னாலே செல்ல ஆசைப்படுகிறேன் என்று யாரெல்லாம் விருப்பப்படுவீர்கள்? உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்லித்தரேன். எப்பொழுது மத்தேயு இயேசுவின் பின்னாலே வந்தாரோ, இயேசு மத்தேயுவின் பின்னாலே சென்றார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் இயேசுவை நம்பி
விசுவாசத்தோடு தன்னை அர்ப்பணித்தவர் பின்னாலே வருகின்ற பொழுது அவன் போகிற வருகிற இடங்களெல்லாம் அவர் அவனை பின் செல்லுகிறவராய் பின்தொடர்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, உங்கள் வீட்டிலே ஆறுதல் இல்லையா, நீங்கள் கையிட்டு செய்கின்ற தொழிலிலே ஆசீர்வாதத்தை காண முடியவில்லையா, நீங்கள் யார் பின்னாலே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள், யாரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய நோக்கு என்ன, உங்களுடைய ஏக்கம் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் உங்களை யாருடைய கண்களுக்கு முன்பாக, உங்கள் கண்களுக்கு முன்பாக யாரை நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது திருப்பாடல்கள் 34:5 அவரை உற்று பார்க்கிறவர்கள் மகிழ்ச்சியினால் மிளர்கிறார்கள், ஒருபொழுதும் வெட்கத்தினால் அவர்கள் தலைகுனிந்து போவதில்லை. நம்மை அழைத்திருப்பவர் 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்லுகிறது, நம்மை அழைத்திருப்பவர் நம்பிக்கைக்கு உரியவர். The Lord who has called us is faithful, is truthful. அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். ரோமர் 8:31-33 பார்க்கிறோம், அவர் நம் சார்பில் இருக்கிற பொழுது நமக்கு எதிராக யார் நிற்கக்கூடும்? விடுதலை பயணம் 14:14 பார்க்கிறோம், அவர் நமக்காய் போரிடுவார், அமைதியாயிருங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வை பார்த்தோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். தொடக்க நூல் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் 3 காரியங்களை சொல்லி, நீ என்னை பின்தொடர்கின்ற பொழுது 7 விதமான ஆசீர்வாதங்களால் நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி 2-3 வசனங்களிலே நிரப்புகிறதை, ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவருக்கு வயது 75 என்று சொல்லி 4வது வசனத்திலே பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, வயது முதிர்ந்த நிலை வேதம் சொல்லுகிறது. ரோமையர் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து தனக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதையும், தன்னுடைய மனைவி சாராவின் கருப்பை செத்தவை போல ஆற்றலை இழந்து போயிருப்பதை எண்ணி பார்த்த பொழுதும் அவர் நம்பிக்கையில் மனம் தளரவில்லை. ஆண்டவர் கொடுப்பார் என்பதில் அவர் ஐயப்படவே இல்லை. அவர் வாழ்விலே ஆண்டவர் சொன்னார், நான் இந்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு வாக்களித்திருக்கிற இந்த தேசத்திலே ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம்தான் அவரால் வாங்க முடிந்தது. அதுவும் தன்னுடைய மனைவியை அடக்கம் செய்வதற்காக. தன் மனைவி தன்னுடைய மகன் ஈசாக்கிற்கு திருமணமானதை தன் கண்கள் பார்த்தது, அவருடைய 2 குழந்தைகளை பார்த்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் உன்னை இந்த கடல் மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த ஆசீர்வாதங்கள் எங்கே? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான் நாம் நினைப்பது உண்டு. ஆண்டவர் என் வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நான் ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது, இந்த ஆலயத்தை தேடி வருகின்ற பொழுது நான் உறுதி அடைகிறேன், பலமடைகிறேன், ஆற்றல் அடைகிறேன், விசுவாசத்திலே இன்னும் உற்சாகம் அடைகிறேன். ஆனால் நான் மீண்டும் சோர்ந்து போகிறேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் எப்பொழுது நடைபெறப் போகிறது? எனக்கு பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தொடக்க நூல் 28வது அதிகாரம் 15வது வசனம், அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரையில் அவர் நம்மோடு இருப்பார். என் அன்பு செல்வங்களே, அவர் நம்மோடு இருக்கிறார். அதை காணச் செய்வார். உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களிடத்தில் ஒரு 5 காரியங்களை சொல்லி உங்களை ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 5 காரியங்கள். நீங்கள் குழம்புகின்ற பொழுது, வருந்துகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். தெம்பாயிடுவீங்க, தெளிவாயிடுவீங்க. பதில் கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு தெளிவு கிடைக்குங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு பதில் கிடைச்சிட்டு ஆனால் தெளிவு கிடைக்கல, அதனால குழம்பி போயிருக்கிறார்கள். 13வது வசனத்தில் 5 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை மனிதருக்கு ஏற்படுகின்ற சோதனை என்று வேறு ஒன்றுமல்ல. உங்க வாழ்க்கையில பிரச்சனை, பாடுகள் என்று வந்தால் நீங்க சந்தோஷப்படணும். நீங்க மனிதர்களாக இருக்கிறீர்கள், அதனால தாங்க பாடுகள். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில பாடுகள் இருக்காது. அதுவும் விசுவாசிகள் என்று சொன்னால், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால்
பாடுகள் அதிகம். அந்த பாடுகள் நம்மை அழித்து விட முடியாது. இரண்டாவது, அந்த பாடுகள் வேளையிலே ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு சின்ன கேள்விங்க, தயவு செய்து எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்க கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எவ்வளவு அற்புதம். எல்லாரும் தயவு செய்து ஒரே ஒரு நொடி பொழுது பின்னாடி திரும்புங்களேன். எல்லாரும் திரும்புங்களேன். தயவு செய்து கொஞ்சம் திரும்புங்களேன். எல்லாரும் கொஞ்சம் திரும்புங்களேன். அட கொஞ்சம் திரும்புங்களேன். ஒரு நிமிஷம் திரும்புங்களேன். திரும்புங்களேன். எல்லாம் கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க. ஆமா, நான் சொன்னது உங்க முதுகுக்கு பின்னாடி திரும்பி பார்க்க சொல்லலைங்க. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒரு நொடி பொழுது திரும்பி பாருங்க. ஐயா, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், அழிந்து போயிருக்க வேண்டிய சூழல்கள், ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அர்த்தம், தெய்வம் நம்பிக்கைக்குரியவர். அவர் நம்பிக்கைக்குரியவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தான் வாழ்கிறோம். மூன்றாவது, அவர் நம்முடைய பலத்திற்கு மேலாக ஒரு பொழுதும் கொடுத்துட மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பாடுகள் உங்களால முடியுங்க. நீங்க நினைக்கலாம் ஐயோ முடியாது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஒரு உதாரணத்திற்கு நீங்க நினைக்கலாம் என்னால் 10 கிலோ வெயிட் தான் தூக்க முடியும், இல்லை 20 கிலோ வெயிட் தூக்க முடியும்னு. உதாரணத்துக்கு 2000 ரூபா நோட்டு கட்டு ஒரு 100 கிலோ வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? என்னுடைய கெப்பாசிட்டி 20 கிலோ தான், 80 கிலோ விட்டுட்டு போகிறேன்னு விட்டுட்டு போவீங்களா? அதை முட்டியாவது மோதியாவது உருண்டாவது புரண்டாவது தூக்கிட்டு போவீங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கெப்பாசிட்டி 100 கிலோ, ஆனால் நீங்கள் வெறும் 20 கிலோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நான்காவது, உங்களால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் தாங்குகிற பலத்தை கொடுப்பார். முடியலன்னா தப்பித்து செல்லக்கூடிய வழியையும் கொடுப்பார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பரச வடிவில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். காணிக்கையாய் அர்ப்பணிப்போம். தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்த தானம், எல்லாம் நீ தந்த தானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. நான் வெறும் களிமண் தானே ஐயா, உன் கையால் என்னை வணைந்திடுமே. நான் வெறும் களிமண் தானே ஐயா, உன் கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, வாழ வழி காட்டும் இயேசுதேவா. வாழ வழி காட்டும் இயேசுதேவா. சகோதர சகோதரிக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும்
தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனிதர் தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூவுலகில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்குப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஓய்வு பெற்ற 16ஆம் ஆசீர்வாதப்பர், எம் உயர்மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி, எங்களுடைய பாதுகாவலர் ஜோசப் பண்ணை ஆண்டகை, எங்களை வழிநடத்தும் இவோ நம்புரோஸ் ஆண்டகை, ஆண்டனி பாப்பு சுவாமி ஆண்டகை, தாமஸ் பால் சாமி ஆண்டகை என ஆயர்களுக்காக செபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற சிறியவரிலிருந்து பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தொள் நம்பிக்கையுணர்ந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எழுந்து நின்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்கத்தில் இருக்கிறவருடைய கரங்களை பற்றி கொண்டு, ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற நாங்கள் யாவரும் உம்முடைய ஆற்றலை, அன்பை, விடுதலையை பெற ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கலங்காதே, திகையாதே மகனே, மகளே, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நினையாத நேரத்தில், அறியாத நேரத்தில் நீ ஆண்டவருடைய பரிசு, ஆண்டவரிடமிருந்து வந்த பரிசு. நீ தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதன், அழைக்கப்பட்ட மனிதன் என்று மத்தேயுவை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நம்மையும் அழைக்கிறவராயிருப்பவர் தரும்
உண்மையின் பரிசுத்தத்தின் சமாதானத்தை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவன் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். இந்த புனிதமிக்க உடலினாலும் இரத்தத்தினாலும் என் குற்றங்களை போக்கி தீமையிலிருந்து என்னை விடுவித்து நான் என்று உம்முடைய கட்டளையில் கருத்துண்டு நிற்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், தன்னை கொடுத்து நம்மை வாழ வைக்கும் இந்த உயிருள்ள பரிசுத்த திருவிருந்தில் பங்கு பெறும் யாவரும் பேறு பெற்றோர். தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். இப்பொழுது திருநற்கருணை வழங்கப்படுகிறது. அருட்சகோதரிகள் எனது அருமை சகோதர சகோதரிகளே, கடந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்று நம்முடைய திருவிழாவின் சார்பாக 169வது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். வாருங்கள் 10 நாள் விழா கொண்டாடுவோம் என்கிற போது நீங்கள் பெருமளவிலே வந்து ஆதரவு தெரிவித்தீர்கள். ஆக நீங்கள் அளித்த காணிக்கைகள், நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, உங்களது தாராளமான பங்களிப்பு அத்தனைக்கும் பங்கு தந்திருக்கிற விதத்திலும் அவர் தந்தை ஜோசப் ஜெயக்குமார் வாக தந்தை அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இயேசுவின் திருஹிருதய வல்லமைமிக்க வழிகாட்டுதல், லேவி இன்றைக்கு அழைத்து என் பின்னால் வா என்று சொல்வது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாக மாற்றி நற்செய்தியாளனாக மாற்றி நற்செய்தியின் பீரங்கியாக மாற்றி அழகு பார்த்தவர் அவர். பாவியை வெறுப்பவர் அல்ல, பாவியை மனம் திரும்புதலுக்காக அழைத்து புது வாழ்வை கொடையாக கொடுத்து மறுரூபம் செய்கிறவர். அப்படிப்பட்ட ஆசீர் இங்கே இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நமது சிறப்பு அழைப்பாளர் தந்தை ஜோசப் விக்டர் ஜேடிஎச் இந்த சபையை இந்த நிறுவனர் தந்தை அவர்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரது அருள்வாக்கை நாம் கொடையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலியினுடைய இறுதி ஆசிர் முடிந்தவுடனே தொடர்ந்து 12:45 மணி வரை ஆராதனையானது நடைபெறும். 3:30 மணிக்கு மீண்டும் தமிழில் திருப்பலியும் சிறப்பு மறைவுரையும், அதைத் தொடர்ந்து 5 காய பரிகார ஜெபங்களோடு கூடிய ஆராதனை, சாட்சியங்கள், குணப்படுத்தும் தேவனுக்குரிய ஆராதனை என்று 6:30 மணி வரை நடைபெறும். ஆகவே இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறோம். தொடர்ந்து 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பள்ளி, அதைத் தொடர்ந்து ஆலயத்தை சுற்றி இயேசுவின் சிறுபத்தோடு கூட நாம் தேர்வுகளையும் மேற்கொள்வோம். குத்தி திறந்தான், உடனே இரத்தமும் நீரும் வெளிவந்தன. யோவான் 19:34. நன்றி கூறி ஜெபிப்போமாக. இறைவா, இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உன் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளாய் செல்லுங்கள், வாழ்க்கையின் பழி தொடரட்டும்.